முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அ 1 வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இனிமே இவ்வளோ பெரிய கேப் வராம நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சாரி. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஏன்னா நெறைய சம்பவங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த வீடியோல இருந்து நீங்க ஒரு திருப்புகளோட அருமை என்ன? அது என்னலாம் ஒருத்தங்க லைஃப்ல மேஜிக் பண்ணும்? திருப்புகள்னா மிராக்கிள் மட்டும் இல்ல. மேஜிக் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல மேஜிக் பண்றதுக்கு திருப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் போதும் அப்படிங்கிறது இந்த வீடியோல நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வேல் வச்சு வழிபடுறது எவ்வளோ வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால என்ன மேஜிக்ஸ் எல்லாம் நடக்கும்? கையில வேல் ரேகை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இது மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதில ஏகப்பட்ட சம்பவங்கள் கவர் பண்ணும். 1, 2 கிடையாதுங்க. கவுண்டே பண்ண முடியாது. நெறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அத்தனையுமே ஒருத்தங்க லைஃப்ல நடந்தது, இன்னும் நடந்துட்டு இருக்கிறது ஒரு சகோதரியோட லைஃப்ல. ஸோ, இத வந்து ஒவ்வொன்னொன்னையும் நம்ம சுருக்கமா பார்க்கணும். அப்பவுமே இது 2 பார்ட்டா போடுற மாரி இருக்கும். அதனால வந்து இது பார்ட் 1. போக போக இன்னும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சுவாரஸ்யம் அதிகமாயிட்டே போகும். அந்த மேஜிக் திருப்பூர் பண்ற மேஜிக் வந்து கடைசில நெறைய வரப்போகுது. ஸோ 2 பார்ட்டா நான் வந்து போடணும். இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா, நாளைக்கே வரப்போகுது. அப்பதான் அந்த உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து குறையாம இருக்கும். ஸோ, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான கிட்ட போய் நெருங்கி மனசார உணர்ந்து, அவரை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் நெறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டுருக்கு. நீங்க வந்து எதையும் மிஸ் பண்றாதீங்க. கண்டிப்பா வீடியோக்கு தாராளமா ஒரு லைக் போடலாம். நீங்க லைக் போட போட தான் உங்கள மாரி நெறைய முருகன் அடியவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். இப்போ சகோதரியோட லைஃப்ல அவங்க இனிஷியலி வந்து சாய்பாபா டிவோட்டியா இருந்திருக்காங்க. சாய்பாபாவ தான் கும்பிட்டு இருந்திருக்காங்க. அ அதுவும் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா கும்பிட்டுருக்காங்க. சாய்பாபாக்காக விரதம் இருந்திருக்காங்க. அவரும் வேண்டுதல்கள் எல்லாம் வந்து அ ந ந நிறைவேத்தி வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து நடந்த ஒரு அம் ஒரு மிராக்கிள் தான் இப்ப நீங்க வந்து வீடியோல பார்க்குறது. அவரு சாய்பாபா அந்த கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாருங்களா, அந்த உருவம் வந்து சகோதரிக்கு கண்கூடா அப்படியே தெரிஞ்சிருக்கு. அதான் நீங்க இப்போ ஃபோட்டோல பார்க்குறீங்க. சாய்பாபா ஒரு பக்கம் இவங்க வாழ்க்கையில அதிசயத்த நடத்திட்டு இருக்க, இவங்க அ இவங்களும் இவங்க அம்மாவும் வந்து அம்மன் பக்திகள் கூட. இவங்க அம்மன் பத்தி பாட்டெல்லாம் வந்து கோயில்ல வந்து ரெகுலரா பாடுறத ஒரு இதா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அம்மனும் வந்து அவங்களோட பிரசன்ஸ எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க. இவங்க ஒரு கல்யாணத்துக்காக வந்து இவங்களோட கல்யாணத்துக்காக வேண்டி, அதுக்காக ஒரு பரிகாரத்துக்காக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறாங்க. மீனாட்சி அம்மன் அ கோயில்ல வந்து சாமி கும்பிட்டதுக்காக பெரிய கியூ நின்றுருக்கு. அந்த கியூல இவங்களும் அம்மாவும் நின்னுட்டுருக்காங்க. அப்போ ஒரு 17, 18 வயசு சின்ன பொண்ணு வந்து நேரா இவங்க கிட்ட எங்கேருந்தோ வர்றாங்க. தூரத்துலேருந்து வர்றாங்க. அவ்ளோ நெறைய பேர் இருக்கும்போது சகோதரி கிட்ட மட்டும் வர்றாங்க. வந்து அவங்க கையில குங்குமம் இருக்கு. இது வேணுமான்னு சொல்லிட்டு கண்ணாலேயே கேட்குறாங்க. பாருங்க அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. அவங்க கண்ணாலேயே கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களே இல்லையே. ஆனா தெரிஞ்சவங்க மாரி வந்து பேசுறாங்க. ஆனா அவங்க தெரிஞ்சவங்களே இல்லையே. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க வந்து குங்குமத்த எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா, "இது யாரு உனக்கு தெரிஞ்சவங்களா? உன் ஃப்ரெண்டா?" எல்லாம் கேட்குறாங்க. "இல்ல எனக்கு யாருமே தெரியாது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா லேட்டா தான் அவங்களுக்கு புரியுது. அவங்க இந்த பொண்ணு வந்து வந்த விதமும், நடந்து கொண்ட விதமும், அந்த கண்ணாலேயே பேசிய அந்த விதம் எதுவுமே வந்து சாதாரணமாக இல்ல. அது வந்தது சாட்சாத் மீனாட்சி அம்மனே தான் அப்படிங்கிறது புரியுது. ஸோ இது மாரி சாய்பாபால ஆரம்பிச்சு, அம்மன் எல்லாருமே அதிசயங்கள் பண்ண இவங்களுக்கு 2023 ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்காங்க. அப்பதான் ஒரு வீடியோ வந்து பார்க்குறாங்க. கையில சில பேருக்கு வேல் ரேகை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ இது என்ன வேல் ரேகை? நமக்கு இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு கேஷுவலா வந்து அவங்களோட இடது கைய பெண்களுக்கு இடது கை தான் பார்க்கணும் இல்லைங்களா? அவங்க இடது கைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கையில வேல் வந்து அவங்க ரேகைக்கு நடுவுல இருக்கிறது பார்த்து அவங்களுக்கு ஒரு மாரி ஷாக் ஆகுது. இது நம்ம இவ்ளோ வருஷமா வந்து நம்ம கையில இத கூட நோட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்ப அவங்க கையில காட்டுறேன் பாருங்க. இதில மார்க் பண்ணாம இருக்கு. இப்ப அடுத்த ஃபோட்டோல வந்து சகோதரி வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ கையிலேயே வந்து தெள்ள தெளிவா ஒரு வேல் இருக்கிறது பார்க்கவும், இவங்களுக்கு ஷாக் ஆகுது. சரி அப்ப நம்ம வந்து வேல் வச்சு வழிபாடு பண்ணா கண்டிப்பா நல்லது. பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டுருக்காங்க. அப்போ வந்து முருகன் கிட்டயே கேட்குறாங்க, "எனக்கு ஏதாவது நீ குறி காட்டுன அப்படின்னா, நான் வந்து வேல் வாங்கி வழிபடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து முருகன் கிட்டயே வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு குறிகள் கிடைக்குது. அது என்னன்னா, அந்த வேல் எங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களோ, அங்க வந்து அம் அங்க மயில் பார்க்குறாங்க, அவங்க அங்க முருகர் ஃபோட்டோ பார்க்குறாங்க, சேவல் பார்க்குறாங்க. இந்த மாரி குறிகள்லாம் வந்தாலும் அந்த சகோதரி சொல்றாங்க, "இதெல்லாம் எனக்கு பத்தாது" அப்படின்னு சொல்லும்போது தான், முருகர் வந்து முருகப்பெருமான் ஒரு கனவு குடுக்குறாரு. அதாவது
பிழம்புகளுக்கு நடுவுல ஒரு வேல் வந்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு கனவு வருது. அப்ப வந்து சகோதரி முடிவு பண்றாங்க, போதும் இதுக்கு மேல நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. இத விட ஒரு தெளிவான கனவு வர முடியாது. கண்டிப்பா நம்ம வேல் வாங்கி வழிபடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, அதுக்காக வந்து வேலும் வாங்குறாங்க. வேல் வாங்கிட்டு இது கிட்டத்தட்ட ஆனா அவங்க வேல் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்வரி மாசம் அந்த இன்ஸ்டால பார்க்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இவங்க வந்து வேல் வாங்கும்போது ஆகஸ்ட் மந்தே வந்துருது. அ அப்ப வந்து கடலூர்ல திருவதிகை டெம்பிள் அங்க தான் வந்து வேல் வாங்குறாங்க. வாங்கிட்டு இவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, அறுபடை வீட்ல ஒரு கோயில்லயாவது வந்து வேல வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு, அத வந்து வீட்ல வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆசை. கடலூர் அப்படிங்கிறனால இவங்களுக்கு சுவாமிமலை வந்து கிட்டயே இருக்கு. அதனால வந்து சரி அங்க போயிட்டு வேல் பூஜை பண்ணிட்டு வரலான்னு போய் கடவுள வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு, அம் வேலையும் வந்து முருகப்பெருமான் கிட்ட வச்சு எடுத்து பூஜை பண்ணிட்டு இவங்க எடுத்து கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது தான் அங்க ஒரு விஷயம் நடக்குது. இவங்க குடும்பத்தில மத்தவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணா நடந்து வந்துட்டுருக்கும்போது, இவங்க சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ண அந்த வேல வந்து பேக்ல போட்டு பேக்க வந்து தோள்ல மாட்டியிருக்காங்க. சகோதரி நடந்து வந்துட்டுருக்கும்போது, திடீர்னு ஒரு கருப்பு ஆடு எங்கேருந்தோ வருது. வந்து இவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கு. யாருன்னா, சகோதரி பின்னாடி வந்துட்டுருக்கு. அவ்வளோ பெரிய குரூப்பா வந்தாலும் சகோதரிய மட்டும் விடவே மாட்டேங்குது. என்னன்னு இவங்களுக்கு புரியல. அவங்க கையில ஏதாவது பூ இருக்கா? பழம் இருக்கா? அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஆனா சகோதரியோட அந்த வலது கைய மட்டுமே அது பார்த்துட்டு, அது நடந்து வந்துட்டே இருக்கு. அது அது என்ன சொல்றதுன்னா, அத டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியல. சகோதரி வந்து நின்னாலும், நடந்தாலும் வந்து அந்த ஆடு அவங்கள விடவே இல்ல. எல்லாருக்கும் வந்து என்னன்னே புரியல. அத விரட்டுனாலும் போக மாட்டேங்குது. அது பிரெக்னன்ட்டாவும் இருக்கு. அதனால சகோதரி என்னன்னு தெரியல. பட பட ஒரு மாரி அவங்களுக்கு படபடப்பாயிருது. நேரா வந்து ஓடி வந்து கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த அந்த ஆட வந்து அவங்க ஏதோ ஒரு பழமும் குடுத்து, அவங்க குடும்பத்தில மத்தவங்கலாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி, சகோதரி கிட்டருந்து விலக்கி கூட்டு போறாங்க. இவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ஒரு பதியுது. ஏன் அது என்னோட வலது கையவே பார்த்துட்டு இருந்தது? என்ன இதில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருது. உடனே அவங்களுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா நம்ம பேக்ல வந்து வேல் போட்டு இந்த பேக் வந்து ரைட் ஹேண்ட்ல தானே எடுத்துட்டு வந்தோம். ஒரு வேள இது வேலுக்காக வந்திருக்குமோ? அப்ப வேலுக்கும், ஆட்டுக்கும், இல்ல முருகனுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூகுள் பண்ணி பார்க்குறாங்க. அங்க தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்ததுல, முருகப்பெருமானோட முதல் வாகனமே ஆடு தான் அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அப்பதான் புரியுது அந்த ஆடு ஏன் வந்து இவங்கள விடாம பின்னாடியே வந்தது. ஏன் அந்த ஹேண்ட்பேக்கையே வந்து பார்த்துட்டு இருந்தது அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அப்பதான் புரியுது. இந்த ஃபோட்டோல காட்டுறேன் பாருங்க. நானும் அதே மாரி கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த மாரி விஷயங்கள் நானும் பார்த்தேன். இந்த ஃபோட்டோஸ் பாருங்க. இந்த ஃபோட்டோல கீழ பாருங்க. கீழ ரைட் சைட்ல பாருங்க. இந்த பக்கம் யானை தெரியுதா? இந்த ரைட் சைட்ல பாருங்க. அங்க நீங்க ஆடு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து சகோதரி பார்த்ததுலருந்து அவங்களுக்கு பயங்கரமா ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதே மாரி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது முருகப்பெருமானோட ஒரு ஒரு லீலை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னொரு ஃபோட்டோ பாருங்க. இதுல கிளியரா தெரியுது ஆடு. அப்பதான் யோசிச்சேன் முருகப்பெருமான்னாலே குன்றும் மலையும் தான். மலையில ஆடு இல்லாத ஒரு மலையா அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் லிங்க் இருக்கு. இது பத்தி வந்து நம்ம வேணும்னா ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோல நம்ம பேசலாம். ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு வேல வச்சு வழிபடணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, திடீர்னு அவங்க வீட்ல வந்து ஒரு கண்டோலன்ஸ் ஆயிருது. அதனால உடனே சாமி கும்பிட முடியல. அப்போ வந்து அவங்க மனசு வருத்தப்பட்டுட்டு என்ன பண்றாங்க, இவங்க ஒரு 10 நாள் கழிச்சு தான் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்குது வீட்ல. இவங்க வீட்ல வந்து அவ்வளவா பல்லி வந்து ஜென்ரலா சத்தம் போடாது. ஆனா ஒரு நாள் வந்து சாயந்திரமா ஒரு 4 மணி இருக்கும். அப்போ விடாம வந்து பல்லி கத்திட்டே இருக்கு. அந்த பல்லி பார்த்தீங்கன்னா, முருகர் ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கு. அப்போ அ சகோதரி வந்து அம் அ "நீ என்ன ஏன் இப்படி பல்லி வந்து விடாம கத்திட்டே இருக்கு?" அப்படின்ட்டு. அவங்க "என்ன நீ முருகர் ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருந்தா, நீ முருகனாவே ஆயிடுவியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லிய பார்த்து வந்து எதார்த்தமா கேட்க போக, அந்த பல்லி உடனே அதுக்கும் ஒரு சத்தம் போடுது. அப்ப இவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன விஷயம்? இதுல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜை அறைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா, இவங்க நேரா வச்சிருந்த வேல் வந்து ஒரு பக்கமா திரும்பி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு மேபி அது கதவு ஏதாவது சாத்தும்போது திரும்பியிருக்கலாம். எப்படி திரும்புச்சு அப்படின்னு தெரியல. திரும்பிருச்சு. அப்ப வந்து அவங்க நேரா அத திருப்பி வச்சுட்டு, ஒரு பூஜை பண்ணிட்டு இவங்க வந்திருக்காங்க.
இப்ப என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட வந்து 2 சின்ன மயில் வந்து மெட்டல்ல இருந்திருக்கு. அதனால இவங்க வேலுக்கு 2 பக்கமும் 2 மயில வச்சு பூஜை ரூம்ல அலங்காரம் பண்றாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பூஜை அறையில பார்த்துட்டு, நம்ம வாங்குன வேல் வந்து ஐம்பொன்ல பண்ணது. அதுக்கு பக்கத்துல வந்து இந்த மாரி சும்மா ஏதோ ஒரு மெட்டல்ல இது பண்ண அந்த மயில்லாம் வைக்கக்கூடாது. பார்த்துக்கோ அது எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அந்த வேல் பக்கத்துல இருந்த 2 மயிலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது இது நம்ம பண்ணது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஃபோட்டோல பார்க்குறீங்கல்ல, ஆக்சுவலா அந்த மயிலுக்கு அவங்க பூ வச்சிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த மயில் உருவம் ஃபுல்லா தெரியல. இன்னொரு ஃபோட்டோ நான் ஷேர் பண்றேன். அ இதில பார்த்தீங்கன்னா, வேலுக்கு 2 பக்கமும் வச்சுக்கிற அந்த மயில் தான் அவர ரிமூவ் பண்ண சொன்னது. இப்போ வந்து அவங்க முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறாங்க. "இது என்ன பண்ணணும் அப்படின்னு நீயே எனக்கு சொல்லு" அப்படிங்கிற மாரி வேண்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சேனல் வீடியோ ஒண்ணு வந்து பார்த்துட்டுருக்காங்க. பார்த்துட்டே அவங்க வந்து தூங்கிர்றாங்க. நெறைய பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க, நம்ம சேனல் வீடியோ வழியா நெறைய பதில் கிடைக்குது அப்படின்னு. அந்த மாரி ஒரு சம்பவம் தான் இப்ப நடக்குது. என்னன்னா, அவங்க தூங்கிட்டு சடார்ன்னு நடுவுல வந்து எந்திரிச்சுர்றாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவோட தம்ப்நெயில் மட்டும் இருக்கு. அந்த தம்ப்நெயில் இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த தம்ப்நெயில் பாருங்க. அவங்க வீட்ல எப்படி வந்து அந்த வேலுக்கு 2 பக்கம் மயில் வச்சிருக்காங்களோ, அதே மாரி எக்ஸாக்ட்டா அதே மாரி ஒரு சிமிலரா ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்க்கவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. இத விட ஒரு மேட்சிங்கா ஒரு பிக்சர் வந்து எப்படி கண்ல காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மயில வந்து அவங்க ரெகுலரா பூஜை அறையிலேயே வச்சு, அந்த மயிலுக்கும் சேர்ந்து அவங்க பூஜை பண்ணிட்டு வராங்க. இப்படி வந்து வேல் ஒரு பக்கம் இவங்களோட அ இவங்களுக்கு வந்து பலவிதமான அனுபவங்களெல்லாம் குடுத்துட்டுருக்கும்போது, இவங்க எப்பவும் போல அம்மனையும் வழிபடுறத இவங்க விடல. இவங்க வராகி அம்மனையும் சேர்ந்து தான் கும்பிட்டுருக்காங்க. பஞ்சமிக்கு வந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி, ரொம்ப தீவிரமா இவங்க வந்து வராகி அம்மனையும் கும்பிட்டுருக்காங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வந்து ஒருத்தங்க வாங்கிட்டு தரவே இல்ல. அதுக்காக வந்து பஞ்சமிக்கு வராகி அம்மனுக்கு இவங்க வந்து வேண்டிட்டு இருக்கும்போது, அவங்க எதிர்பார்க்காத ஒரு டைம்ல ஒரு பஞ்சமி அன்னைக்கே வந்து வட்டியோட கொண்டு வந்து அந்த காச வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா எங்களுக்கு குடுத்துட்டு போனாங்க. அதனால வந்து ஒரு பக்கம் முருகப்பெருமான் பல அதிசயங்கள் பண்ணா, இன்னொரு பக்கம் அம்மனும் வந்து அது எங்களுக்கு பல அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க இந்த மாரி அனுபவங்கள் தொடர்ந்து கிடைக்க கிடைக்க இவங்களுக்கு என்ன ஒரு ஆசை வருது அப்படின்னா, திருப்புகழ் திருப்புகழ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. ஏன்னா, நம்ம எப்பவுமே நெறைய பேர் வந்து வேல்மாறல் வழியா தான் முருகர டீப்பா கும்பிட அ ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா, வேல்மாறல் படிச்ச கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, அ அதிலேயே வரும். "சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை" அப்படின்ட்டு. அதிலிருந்தே நமக்கு வந்து திருப்புகழுக்கு ஒரு லீட் எடுத்து குடுத்துருப்பாங்க. ஸோ, அதிலிருந்து நெறைய எல்லாரும் இப்ப திருப்புகழும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி தான் சகோதரியும் இப்ப திருப்புகழ் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா, இங்க என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அவங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. அவங்களுக்கு தமிழ் வந்து தாய்மொழி கிடையாது. வீட்ல வேற லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஸ்கூல்ல படிச்சதும் வந்து தமிழ்நாட்ல தான் அவங்க செட்டில்டு அப்டின்னாலும், ஸ்கூல்ல படிச்சது பார்த்தீங்கன்னா, ஹிந்தியும், சான்ஸ்கிரிட்டும் தான். ஸோ இவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து திருப்புகழ் வந்து படிக்கிறது? ஏன்னா தமிழ் நல்லா வாசிக்கிறவங்களுக்கே திருப்புகழ் நமக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா சில திருப்புகள்லாம் வந்து பதம் பிரிச்சு போட்டிருக்கிறதையே நமக்கு வாசிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க ஒரே முடிவா இருக்காங்க. முருகப்பெருமான் நம்மளுக்கு இவ்வளோ அ விஷயங்கள் பண்ணும்போது, நான் அவருக்காக கண்டிப்பா திருப்புகழ் படிப்பேன் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அது நீங்க பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ்லயும் வந்து லிரிக்ஸோட கௌமாரம் வெப்சைட்ல எல்லாமே இருக்கும். ஸோ அத பார்த்து மீனிங் பார்த்து அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்டின்னா, கோயில்ல திருப்புகழ் படிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசை. அப்ப வந்து இவங்க அவனி தன்னிலே திருப்புகழ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. யாழ் மியூசிக் நம்ம எல்லாருக்கும் புடிச்ச அந்த சேனல்ல தான் வந்து அ அ பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா யாழ் மியூசிக்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல, தமிழ்ல 2மே லிரிக்ஸ் வந்து பதம் பிரிச்சு போட்டிருப்பாங்க. ஸோ அத கேட்டுட்டே அத பார்த்துட்டே இருந்தோம் அப்டின்னா, ஈஸியா நம்ம படிக்க முடியும். அதே மாரி முத்தைத்தரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறாங்க. அப்ப வந்து இவங்க தனியா உட்காந்து "முத்தமிழ் பாட வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகழ் வந்து பாடுறாங்க. தனியா உட்காந்து பாடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, கோயில் சன்னதியில முருகர் சன்னதியிலேயே எல்லாரும் முன்னாடியும் வந்து முருகனுக்காக திருப்புகழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா, இன்னும் அந்த அளவுக்கு அவங்க ரெடியா இல்ல. இன்னும் அவங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இல்ல.
ஆனா, இவங்க தனியா உட்காந்து முத்தமிழ் பாட வந்தேன் முருகனை வணங்கி நின்றேன். அந்த பாட்டு பாடுறது வந்து குருக்கள் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு "1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து பூஜா முடிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பூஜை முடிய வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அம் அப்பதான் வந்து இவங்க சரின்னு வெயிட் பண்றாங்க. பூஜை முடிஞ்சோனே, அப்போ "உங்களுக்கு திருப்புகழ் பாட இப்போ வந்து நீங்க திருப்புகழ் பாடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு அ அரைகுறையா தான் இப்ப தெரியும். ஏன்னா, தமிழ்ல அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஆனா, ஒரே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. முருகன் மனசு வச்சா பாட முடியும்னு சொல்லிட்டு, "முருகா நான் வந்து இப்போ சரின்னு சொல்லப் போறேன். நீ தான் பாட வைக்கப் போற." அப்படிங்கிற மாரி வேண்டிட்டு, அவங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓகே. இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். இதுக்கப்புறம் வந்து திருப்புகழ் மிராக்கிள் ஒவ்வொன்னும் அவ்ளோ மேஜிக்கலா, அவ்ளோ சுவாரஸ்யமா போகும். அத வந்து அடுத்த பாட்டுல நம்ம கன்டின்யூ பண்ணலாம். அந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாளைக்கே வரும். தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. உங்க லைஃப்ல வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், நீங்க கண்டிப்பா திருப்புகழ் டெய்லி படிக்க ஆரம்பிச்சுருவீங்க அப்படின்னு நான் உறுதியா சொல்ல முடியும். அந்த மாரி ஒரு விஷயங்கள் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.